டு சேட்டலைட் கார் கேர். இப்போ நம்ம பேட்டரி ரீப்ளேஸ்மெண்ட் பற்றி பார்க்க போகிறோம். பேட்டரி நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, வெளியூருக்கு போகிற மாதிரி இருந்தால் பேட்டரி வந்து டெர்மினல் வந்து ரிமூவ் பண்ணிட்டு போகணும்னு நினைப்பாங்க. இல்லை வந்து பேட்டரி வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண போகிறாங்கன்னா அப்போது வந்து என்ன ப்ரொசீஜர்னால், ஃபஸ்ட்டு எப்பயுமே வந்து நெகட்டிவ் டெர்மினலை நம்ம வந்து லூஸ் பண்ணோம். இதுதான் நெகட்டிவ் டெர்மினல் லூஸ் பண்ணி வெளியே எடுத்துடணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் டெர்மினல், இது பாசிட்டிவ் டெர்மினலை லூஸ் பண்ணி வெளியே எடுக்கணும். இப்போ நம்ம வந்து நெகட்டிவ் வந்து பாடி எர்த் தான் கொடுத்துருப்பாங்க, இந்த வண்டியோட பாடி எர்த்து கொடுத்துருப்பாங்க நெகட்டிவ்க்கு. இப்போ நம்ம நெகட்டிவ் டெர்மினல் லூஸ் பண்ணாமல் பாசிட்டிவ் டெர்மினல் லூஸ் பண்ணும்போது பாடியிலையோ இல்லை பேட்ரி இந்த நெகட்டிவ்லேயே எதுனா டச் ஆச்சுன்னா, ஸ்பேனர் டச் ஆச்சுன்னா உங்களுக்கு ஸ்பார்க் வரும். ஸ்பார்க் வந்தால் மெயின் ஃபியூஸ் போயிடும், வண்டி ஸ்டார்ட் ஆகாது. அதுக்கப்புறம் நீங்கள் ஃபிட் பண்ணும்பொழுது எப்பயுமே நம்ம வந்து பேட்ரி ரீப்ளேஸ் பண்ணுறோமோ இல்லை ரிமூவ் பண்ணுறோமோ நெகட்டிவ் டெர்மினலை ஃபஸ்ட்டு வந்து லூஸ் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் பாசிட்டிவ் டெர்மினல் லூஸ் பண்ணி எடுக்கணும். இது வந்து மெயின் சேஃப்டி இஷ்யூ. இது வந்து அதே போல் நம்ம வந்து பேட்டரி ஃபிட் பண்ணும்பொழுது எப்பயுமே வந்து நம்ம ஆப்போசிட்டில் பார்க்கணும். ஆப்போசிட்னா ஃபஸ்ட்டு வந்து பாசிட்டிவ் டெர்மினலில் வச்சு டைட் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் வந்து நெகட்டிவ் டெர்மினலில் வச்சு டைட் பண்ணணும். இதே போல் வந்து நம்ம நெகட்டிவ் டெர்மினல் வச்சு டைட் பண்ணிட்டு பாசிட்டிவ் டெர்மினல் வச்சு பண்ணோம்னா ஏதாவது பாடியோ இல்லை ஏதாவது வந்து இது எர்த்துலேயோ வந்து உங்களுக்கு ஸ்பேனர் வந்து டச் ஆச்சுன்னா ஸ்பார்க் வரும். எப்பயுமே ஒன்று புரிஞ்சுக்கிங்க, மறுபடியும் சொல்கிறேன், பேட்டரி ரிமூவ் பண்ணும்பொழுது நெகட்டிவ் டெர்மினலை ரிமூவ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் பாசிட்டிவ் டெர்மினல் ரிமூவ் பண்ணுங்க. பேட்டரி ஃபிட் பண்ணும்பொழுது பாசிட்டிவ் டெர்மினலை ஃபிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நெகட்டிவ் டெர்மினலை ஃபிட் பண்ணுங்கள். இதுதான் ப்ரொசீஜர். ஏதாவது டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன் வேணும்னா டிஸ்பிளேல இருக்கிற எங்கள் நம்பரை கனெக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.